வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பு உருவாகி இருக்கிறது. விசிக கட்சியில அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இதுவும் தமிழக வெற்றிக்காக எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்த திமுக இன்றைக்கு அடி வயிற்றுல நெருப்பு பத்த வச்சது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை கொஞ்ச நாள் ஆப்ஷன்ல இருந்தாரு. இப்போ மீண்டும் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிராக டஃப் கொடுக்கறதுக்கோ கருத்துக்கள் சொல்றதுக்கு பெரிய அளவில் எதிர்கட்சிகள் இல்லை. அதிமுக இருந்தா கூட அவங்க அந்த அளவுக்கு பேசல. அப்ப அந்த இடத்தை தனக்கு பயன்படுத்தி கொண்டார் அண்ணாமலை. டெய்லி மீடியா முன்னாடி வந்துட்டு இருந்தார். இப்போ தமிழக வெற்றிக்கழகம் வந்ததுக்கு பிறகு அந்த பேச்சே கிடையாது. எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் சொல்லிதான் தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளாக இருக்கிறது. அப்ப நானும் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த டிசம்பர் 6ஆம் தேதி தளபதி அவர்கள் பேசுற பேச்சை அதற்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல தளபதி விஜய் அவர்கள் காமன் சென்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வளரிட்டு போயிருக்கிறாரு. அதற்கும் நம்முடைய பதிலை இந்த வீடியோல கொடுக்க போறோம். அன்பு சகோதரர்களே, இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணாமலையினுடைய விஷயத்துக்கு வந்துடும். அண்ணாமலை நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல ஆனந்த் டல்டும்டே அவர் ஒரு அர்பன் நக்சலு, அவரை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சிருக்கிறார். பீமா குரேகான் வழக்குல அவர் குற்றவாளி, அவர் அர்பன் நக்சல், அவருடைய தம்பி நக்சலு, சிபிஐ மாவோ கட்சியினுடைய ஒரு தேசிய குழு உறுப்பினர், அவரை காவல்துறை சுட்டு கொன்னது அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி தான் இவரும் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு தளபதி அவர்கள் புத்தக வெளியிட்ட விழாவில் மணிப்பூர் விஷயத்தை பேசியிருந்தார். அப்ப அதற்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல தளபதி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு காமன் சென்ஸை வளர்த்துக்கணும், நான் வேணா விஜய் அவர்களை கூட்டு போறேன், மணிப்பூரை கொண்டு காமிக்கிறேன், அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதோட சேர்ந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார். பொதுவாக பிஜேபியை சேர்ந்தவங்க இந்திய ராணுவம் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை ஆதரிச்சு பேசணும் அப்படின்னா தான் தேசபக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய பிஜேபி கட்சியினுடைய இயலாண்மையை, நிர்வாக இயலாமையை பாதுகாப்பதற்காக அங்க ராணுவம் பிரச்சனை, ஏற்கனவே ராணுவம் ஆர்ம்டு போர்ஸ் இருந்துச்சு, அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்துச்சு, பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக அவர்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சார்கள், இப்போ நாங்க அதை தடுத்து வச்சிருக்கிறோம், அதன் காரணமாக தான் இங்க மணிப்பூர்ல இந்த மாதிரியான கலவரங்கள் நடைபெறுகிறது, அமைச்சர்களுடைய வீடுகள் கொளுத்தப்படுகிறது, எம்எல்ஏக்களுடைய வீடுகள் கொளுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்கிறார். இப்போ அண்ணாமலைக்கு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய, பொது புத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு நாம ஒரு சில கேள்விகளை கேட்கிறோம். நீங்க டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சிருக்கீங்களா? திரு விஜய் அவர்களை கூட்டிட்டு போய் மணிப்பூரை சுத்தி காமிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே. விஜய் அவர்கள் மணிப்பூரை பார்க்கறது இருக்கட்டு, அவரை உலகம் ஃபுல்லா சுத்தக்கூடியவர், பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களோடு பழகி இருக்கிறார், அவர்களுடைய வாழ்வுகள் என்ன, அவருடைய நிலை என்ன எல்லாமே தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய நபர் தான். நீங்க விஜய் அவர்களை கூட்டு போறதுக்கு முன்னாடி உங்க பிரதமர் மோடியை மணிப்பூருக்கு கூட்டு போலாமே. காமன் சென்ஸ் உங்களுக்கு வேண்டாமா? விஜய் அவர்களை கூட்டு போனா என்ன தெரிய போகுது? மணிப்பூருடைய நிலை தெரிய போகுது. ஆனா மோடியை கூட்டிட்டு போனா மணிப்பூர்ல நடக்கக்கூடிய கலவரமோ, மணிப்பூர்ல நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த மனித உரிமை செயல்களோ, மனித உரிமை மீறல்களோ தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அங்க கலவரம் கட்டுப்படுத்தப்படலாமே. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக பல கிலோமீட்டர்கள் பல நாட்கள் பயணம் செய்யக்கூடிய மோடியால இன்னும் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு போய் அங்கே அந்த கலவரத்தை தடுப்பதற்கு வக்கில்லைன்னு சொன்னா அதற்கு அண்ணாமலை முட்டு கொடுக்குறீங்களே, இதுவா உங்களுடைய காமன் சென்ஸ்? இதுவும் அவங்களுடைய காமன் சென்ஸ்? பொதுவாக அவங்களுடைய காமன் சென்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்றாடி தண்ணீர்ல படகு போக்குவரத்து செய்யறது தானே உங்களுடைய காமன் சென்ஸ். இப்ப என்ன புதுசா காமன் சென்ஸை பத்தி பேசுறீங்க? ஓ, லண்டன்ல உள்ள மேற்படிப்பு வேலை செய்யுது. லண்டன்ல போய் மேற்படிப்பு படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அப்படியே ரெண்டு காது பக்கமா அண்ணாமலையினுடைய காமன் சென்ஸ் அப்படியே வளர்ந்து அப்படியே தொங்குது, அப்படியே ஒழுகி போகுது. நாங்களும் சென்னையில மழை தண்ணி தான் நினைச்சோம், பார்த்தா அது உங்களுடைய காமன் சென்ஸா? சரி ஓகே. அது என்ன சொல்றீங்க? ஆனந்த் டல்டுமே அவர் ஒரு அர்பன் நக்சல், அவர் ஒரு தீவிரவாதி, அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, நீதிமன்ற பிணையில் இருக்கிறார், அவரை கூப்பிட்டு விகடன் எப்படி நிகழ்ச்சி நடத்தலாம்? நான் கேட்கிறேன், அமித்ஷா மேல போலி என்கவுண்டர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அமித்ஷாவை எப்படி உங்களுடைய கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக வச்சிருக்கிறீங்க? அமித்ஷாவை எப்படி உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக வச்சிருந்தீங்க? அத்தனை நடவடிக்கைகளையும் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய உயரிய பொறுப்பில் அமித்ஷாவை எப்படி கொண்டு வந்தீங்க? குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அவரு.
அவரை எப்படி வச்சிருக்கீங்க? இன்னும் உங்க கட்சியில எத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்ட கைதிகள் இருக்கிறாங்க? சிறைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிரக்யா சிங் தாகூர் சொல்லக்கூடிய ஒரு பெண் சாமியார் குண்டுவெடிப்பு குற்றவாளி. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல நிரபராதி அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டீங்க. நீங்க ஆட்சிக்கு வரலன்னு சொன்னா அந்த அம்மா இரட்டை ஆயுள் தண்டனையோட சிறையில் இருக்க வேண்டியவங்க. இரட்டை ஆயுள் தண்டனையோட சிறையில் இருக்க வேண்டியவர்கள். அவங்கள வச்சுட்டு எப்படி நீங்க ஆனந்த் ரெட்டுமே சொல்லலாம்? குற்றவாளிகள் உங்க கட்சியில குற்றவாளிகளே இல்லையா? எத்தனை ரேபிஸ்ட் இருக்கிறான்? மல்யுத்த வீரர்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த நபரை உங்களுடைய அமைச்சராக வச்சிருந்தீங்களே, எந்த வகையில? இதுதான் காமன் சென்ஸா? காமன் சென்ஸ் வேண்டாங்க. குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடிய எவனாவது பாஜக அறிவு இருக்கக்கூடியவன் இருப்பானா? முட்டா பையன் கட்சியில போய் நீங்க இருந்துகிட்டு அடுத்தவங்களுக்கு காமன் சென்ஸை பத்தி பேசுறீங்களே, அறிவு வேண்டாமா? அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன திராணி இருக்கு? சும்மா வாய்க்கிலேயே பேசிட்டா பெரிய அறிவாளியா நீங்க? பூமி வெப்பமயமாதல் ஆகிவிட்டது. அதுக்கு என்ன செய்யணும்? அது பூமி உருண்டையை செஞ்சுட்டு அதுக்கு தண்ணீர் ஊத்தினா போதும், பூமி குளிர்ந்துரும். இதுவா காமன் சென்ஸ்? 1.5 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூர்ல கலவரம். தடுக்கிறதுக்கு திராணியும் துப்பும் இல்ல. நீங்க அடுத்தவங்களுக்கு காமன் சென்ஸ் பாடம் எடுக்க வந்துட்டீங்களா அண்ணாமலை? நாங்க வேற டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இடையில கிச்சு மூட்டாம ஓரமா அங்கிட்டு போய் விளையாடுங்க, சரியா? நீங்க இந்த எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஆட்கள் அடிங்க, எங்கள்கிட்ட மோதாதீங்க. நீங்க விஜய் அவர்கள்ட்ட மோதனா நாங்க இதை விட இன்னும் அதிகமான கருத்துக்களை சொல்ல வேண்டி வரும். சரி, ஓகே. அடுத்து ஆதவ் அர்ஜுனா மேட்டருக்கு வந்துரும். ஆதவ் அர்ஜுனா அவர் தலைமைக்கு கட்டுப்படல. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்க, பிரச்சனை கிடையாது, ஆனா அங்க அரசியல் பேச வேண்டாம், அம்பேத்கரை பத்தி மட்டுமே பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். அத ஆதவ் அர்ஜுனா கேட்டிருக்கணும். ஆனா அதை ஆதவ் அர்ஜுனா கேட்கல அப்படின்னு சொன்னா தலைமைக்கு கட்டுப்படாத தன்மை தான். அப்படி தலைமைக்கு கட்டுப்படாத தன்மை இருந்துச்சுன்னா அவர் மேல அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கிறது அந்த கட்சியினுடைய சொந்த விருப்பு வெறுப்பு. அதுக்குள்ள நாம தலையிடலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா ஒரு கேள்வியை இங்க உருவாக்கி வச்சிருக்கிறார். அது திருமாவளவன் அவர்களுடைய நோக்கமும் கூட. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கக்கூடிய சினிமா துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறது. தோறும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை ஒரே ஒரு நிறுவனம் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இங்க மன்னராட்சி முறை, பிறப்பின் அடிப்படையில் இங்க ஒருத்தர் முதல்வர் ஆகக்கூடாது, கருத்தியல் தலைவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத பேசுறார். அப்ப இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏன் விசிகா தலைமை முன் வர மாட்டேங்குது? ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்துல திமுகவினுடைய பதில் என்ன கேட்கறதுக்கு வேண்டிய நேரமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நீங்க அதை துவங்கி வச்சீங்க. ஆனா அதற்கு உரம் போட்டு அதை மரமாக வளர்த்து விட்டது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்க கட்சியோட கூட்டணியில வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியில பங்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை, மற்ற கட்சிகளுடைய சின்ன கட்சிகளுடைய கோரிக்கையை அங்கீகரிக்கிறோம் சொல்லி ஒரு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேசியிருக்கிறேன். இதுல திமுகவினுடைய பதில் என்ன கேட்கணுமா வேண்டாமா? இன்றைக்கு அது பேசு பொருளாக மாறி இருக்கிற அதை பத்தி கேட்பதுக்கு ஏன் திருமாவளவன் அவர்களுக்கோ அல்லது விசிகாவில் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கீங்கல்ல, ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு, ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள், சிந்தனை செல்வன் மாதிரியான ஆட்கள் ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அதுல என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்கு? இப்போ உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு அடிமையாக இருந்து ஏதாவது உருட்டிட்டு அப்படியே ஏதாவது பொறுப்புகள்ல வாங்கிட்டு எம்எல்ஏவா எம்பியாவா இருந்துட்டு காலத்தை கடத்தி கொண்டு போகணும்னு சொல்றது உங்களுடைய நோக்கம். ஆனா ஆதவ் அர்ஜுனாவுடைய நோக்கம் கட்சியினுடைய எதிர்கால செயல் திட்டம், கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சி, கட்சியினுடைய எதிர்கால அங்கீகாரம். எத்தனை நாளைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகளை எப்படி முன்னோட்டு கொண்டு போகணும், ஒரு பெரிய இலக்கை வச்சு எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய நோக்கம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய கட்சி நலன் சார்ந்ததை தவிர மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் மேல இந்த அளவுக்கு மும்முரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதான் நமக்கு கேள்வி. சரி, கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சியுடைய கொள்கைக்கு எதிராக பேசிட்டார் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நடவடிக்கை எடுத்துட்டீங்க. காங்கிரஸ் ஒரு கட்சி உங்க கூட்டணியில தானே இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிவகங்கை தொகுதியினுடைய எம்பி கார்த்தி ப சிதம்பரம் திமுகவினுடைய ஒட்டுமொத்த கொள்கைக்கும் உடன்பட்டு நிற்கிறாரா? திமுகவினுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆதரவாக நிற்கிறாரா? அவரு நீட்டு விஷயத்துல
கார்த்தி ப சிதம்பரத்தினுடைய நிலைப்பாடு என்ன? மாற்று கருத்துக்கள் 1000 இருக்கலாம், மூடிட்டு இருக்கணுமா வேண்டாமா? அங்கே திமுகவை விமர்சனம் செய்கிறாரா இல்லையா? திமுகவினுடைய நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் கார்த்தி ப சிதம்பரம். அது திமுகவை மட்டும் விமர்சனம் செய்யல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையை நீட்டை மாத்தணும் அப்படிங்கிறதா. நீட்டை ஒழிக்க கூடாது, நீட்டு இருக்கணும்னு சொல்லி பேசக்கூடியது பிஜேபியினுடைய குரல். அந்த பிஜேபியினுடைய குரலை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் எம்பி பேசுறாரு. அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக என்னைக்காவது வலியுறுத்தி இருக்கிறதா? காங்கிரஸ் என்னைக்காவது அவருக்கு எதிராக நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக தான் மக்கள் இருக்கிறார்கள், திமுக இருக்குது, கூட்டணியில இருந்து நீங்க இதை பேசுறீங்கன்னா கூட்டணியில குழப்பம் வரும், அதனால நீங்க வாய மூடுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுதா? இல்ல, அவருடைய உரிமையை அவர் பேசுற. அந்த உரிமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏன் இல்ல அப்படிங்கறதான் கேள்வி. 7 தமிழர்களுடைய விடுதலை, இந்த 7 தமிழர்களுடைய விடுதலை சம்பந்தமா திமுக கொண்டாடுது, திமுக அதை வரவேற்கிறது. ஏன்னா திமுகவும் அதுல ஒரு காரணம். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை எதிர்க்குது, அதற்கு எதிராக போராடுது. இது கூட்டணியில குழப்பம் உருவாக்குமா உருவாக்காதா? இத பத்தி யாராவது விமர்சனம் செஞ்சாங்களா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரசினுடைய தலைமையா இல்ல. அப்ப அவர்களுக்கான சுதந்திரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் ஏன் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கப்படவில்லை தான் இங்க கேள்வியே. காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை ஏன் இங்க இல்ல? சரி, நீங்க கூட்டணி ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்க. திருமாவளவன் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அம்பேத்கருக்கான புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டால் கூட்டணியில் குழப்பம் ஏற்படும். இது திமுக உங்கள்கிட்ட சொல்லல, நீங்களாவே செல்ஃபா உணர்ந்து அதை ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கூடாது, ஏன்னா கூட்டணியில ஒரு வேளை பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் திமுக ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துது. கேட்டா இதுல அரசியல் கணக்கு கிடையாது, கூட்டணி கணக்கு கிடையாது, நாங்கள் இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி, கலைஞருக்கு புத்தகம் காயின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுது, இதுல கூட்டணி கணக்கே கிடையாதுன்னு சொல்லுது. இதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்போ ராஜ்நாத் சிங்கோடு ஒரே மேடையில் நின்று ஒரு நிகழ்வை நடத்துவதற்கான சுதந்திரம் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இருக்கும் போது, ராஜ்நாத் சிங்குக்கும் திமுகவுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கு. அவர்கள் பாசிச சிந்தனை கொண்டவர்கள், மத சார்ந்த சிந்தனை கொண்டவர்கள். இவர்கள் எங்களுக்கு பாசிச சிந்தனை கிடையாது, மதச்சார்பின்மை கிடையாது, அதற்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரே மேடையில் நிற்பதற்கு அவர்களுக்கு அந்த தயக்கமும் கிடையாது. அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கூட்டணியில வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் பெரிய அளவுல கொள்கை முரண்பாடோ மாறுபாடோ கிடையாது. 2 பேருமே ஒரே கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தினுடைய அரசியலை செஞ்சு வருகிறார்கள். ஒரே மேடையிலே பங்கு கொள்வதில் அங்க என்ன தயக்கம் இருக்கிறது, அங்க என்ன கட்டுப்பாடு இருக்கிறது? அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநரை சந்திச்சு அவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதில் எந்த விதமான தடையும் இல்ல, சுதந்திரம் இருக்குது. ஆனா இங்க திருமாவளவனுக்கு அது இல்ல அப்படின்னு சொன்னா, இது என்ன கூட்டணி, இது என்ன நிலைப்பாடு? இதுவா சமூக நீதி, சமத்துவ, ஜனநாயகம்? இதுவா கூட்டணி தர்மம்? அப்ப இத ஆதவ அர்ஜுனா கேள்வியாக எழுப்புகிறார். உள்ள இருந்து தெரியுது, ஆதவ அர்ஜுனாக்கு தெரியுது திருமாவளவன் அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரஷரை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப இதை அவர் கேள்வியாக கேட்டா, இதை அவர்கள் பேசினா அது கட்சிக்கு எதிரான, கூட்டணி கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக செயல்படுகிறார் சொல்லி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, இது கட்சியினுடைய அடிப்படை தொண்டனுடைய மனக்குமுறல், அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய கோரிக்கை, அதைத்தான் நான் பிரதிபலிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் உண்மை. நானும் ஒரு சில விசிகாவுடைய தொண்டர்கள்ட்ட கேட்கும் போது அவர்களும் இதைத்தான் சொல்றாங்க. கட்சிக்காக பேசுறார், கட்சியினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி பேசுறார். இதுல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுகிறார். அவர் கொஞ்சம் இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 4-5 பேர், ஆளூர் சானவாசு, வன்னியரசு, அதே மாதிரி ரவிக்குமார், இந்த மாதிரியான ஆட்கள் ஆளூர் ஆதவ அர்ஜுனா மேல கொண்டிருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக அவரை நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அதன் காரணமாக தான் கொஞ்சம் இந்த நடவடிக்கைகள்ல தயங்குறாரு, ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேர்ல உள்ளாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் முகநூல்ல எழுதுறத பார்க்கிறோம், நம்ம கிட்டவே பேசுறாங்க. சோ இந்த இடத்துல திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கட்டாயப்படுத்துது. அவர்களை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவை திமுக எடுக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நமக்கு புரியுது. இது கூட்டணி கட்சிகளுடைய தலைமைகள் வேண்டும்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சலுகைகள் காரணமாக அதற்கு அடிபணிந்து போகலாம். ஆனா அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரொம்ப யோசிக்கணும். உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா ஹோல்சேல் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தலைமைகள் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா
திமுகவினுடைய கூட்டணி இருந்து நானும் இந்த விஷயத்துல அனுபவப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன நடந்ததோ அதான் ஆதவ அர்ஜுனாக்கு நடந்திருக்கிறது. திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. எங்கேயாவது திமுக ஏதாவது தவறுகள் செய்தா அதை சுட்டி காட்டுவதற்கோ தட்டி கேட்பதற்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. ஒருவேளை அப்படி சொல்லிட்டா உடனே தலைமையில இருந்து யாராவது ஒருத்தர் போன் போட்டு சுல்பிகர் அந்த பதிவை நீக்குங்க, அந்த வீடியோவை நீக்குங்க இப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட பேசுவாங்க. அப்போ அதே நிலைமை தான் இங்க விசிகாவுல இருக்குது. ஆனா இங்க விசிகாவுல அவர் மேல நடவடிக்கை எடுத்து நீக்கம் பண்ணிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சியில நாமளா மரியாதையா இந்த கூட்டணியில இருந்தா இவர்களுக்கு கட்டுப்படணும், இவர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அத்தனை அநியாயமான விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு கண்ணில்லாத குருடானா நம்ம இருக்கணுமே, அப்படி இருக்கக்கூடாது. நமக்குன்னு சொந்தமா சிந்தனை இருக்கிறது, நமக்குன்னு சொந்தமாக அறிவு இருக்கிறது, அது இந்த சமூகத்துக்காக நம்ம பயன்படுத்தணும் சொல்லி நாமளா வெளியே வரோம். ஆனா இங்க ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்துகிறது, கூட்டணி கட்சிகளை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கிறது திமுக. இது குற்றச்சாட்டு அனுமானத்தினுடைய அடிப்படையில் இல்ல, உண்மையினுடைய அடிப்படையில் நாம வைக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.